கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை என்ன வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தருகின்ற வித்தியாசமான ஒரு கருத்துக்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கப் போகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, பரிசுத்த ஆவியினுடைய அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு, அநேகரால் போதிக்கப்படுகின்ற சமாரியன். அதாவது நல்ல சமாரியன் என்கின்ற அந்த கதையிலிருந்து ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். நாம் அநேக முறை இந்த நல்ல சமாரியன் என்கின்ற இந்த கதையை அநேக முறை நாம் கேட்டிருக்கின்றோம். அநேக போதகர்கள் போதித்திருக்கிறார்கள். உங்களுடைய சபை போதகர்கள் போதித்திருப்பார்கள், சுவிசேஷகர்கள் சொல்லியிருப்பார்கள். குறிப்பாக அநேக சுவிசேஷகர்கள் இந்த கதைகளை பயன்படுத்துவது உண்டு. எனவே இன்றைக்கு ஆவியானோர் இந்த பாடத்திலே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் என்ன கற்றுத்தரப்போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சந்தோஷமாய் சமாதானத்தோடு இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே, இந்த மன மகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனையிலே நாம் கலந்து கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. என்னோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம், 10ஆம் அதிகாரம். இப்ப 10ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். இயேசு பிரத்யுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விற்று போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பார்த்து பராமரித்தான். மறுநாளிலே நான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு நான் தருவேன் என்றான். சரி, எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த தேவன் இந்த சத்தியத்தின் வாயிலாய் நமக்கு என்ன சொல்லித்தரப்போகிறார் என்பதை நாம் கவனிக்கப் போகின்றோம். இப்போ அநேக ஊழியர்கள், ஏற்கனவே நான் சொன்னேன், அநேக ஊழியர்கள் இதை ஒரு சுவிசேஷ பிரசங்கமாக பயன்படுத்துவது உண்டு. சுவிசேஷ பிரசங்கத்துக்கு பயன்படுத்துவது உண்டு. இப்போ அவர்களுடைய வழிப்படி, அவர்களுடைய கருத்தின்படி நான் முதலாவது சொல்லிக் கொடுக்கிறேன். மற்றவர்களுடைய கருத்துக்கள் வேறு, நான் போதிக்கின்ற கருத்துக்கள் வேறு. இப்போ மற்றவர்கள் இதை எப்படி போதிக்கிறார்கள் என்பதை நான் சொல்லித் தருகின்றேன். இப்போ வழிப்போக்கன் என்றால், அதாவது எருசலேமிலிருந்து வந்த அந்த வழிப்போக்கன் யார் என்றால் உங்களையும் என்னையும் குறிக்கின்றது. அதாவது பாவத்திலே அகப்பட்ட நம்மை குறிக்கிறதாம். அடுத்து என்ன சொல்ல போனால் சமாரியன். இந்த நல்ல சமாரியன் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். அப்போ வழிப்போக்கன் யார்? நீங்களும் நானுமா, பாவிகளாகிய நீங்களும் நானுமா. அடுத்து சமாரியன் யார் என்றால் அதற்கு இயேசு கிறிஸ்து. அடுத்து இந்த திருடர்கள், கள்ளர்கள் யார் என்றால் பிசாசா. கள்ளர்கள் யார் என்றால் பிசாசு. அடுத்து ஆசாரியன், லேவியன் எல்லாம் பழைய ஏற்பாடு. ஆசாரியன், லேவியன் எல்லாம் பழைய ஏற்பாடு. இப்போ சத்திரக்காரன் சபை போதகர். அடுத்து சத்திரம் சபை. அந்த சமாரியன் 2 காசுகளை அந்த சத்திரக்காரன் இடத்துல கொடுக்கிறான். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இது அநேக சுவிசேஷங்களால் காலங்காலமாய் பிரசங்கித்து வந்த ஒரு பிரசங்கம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பிரசங்கத்துக்கு முதல் இப்பேற்பட்ட வியாக்கியானத்தை அமைத்தவர் யார் தெரியுங்களா? இப்பேற்பட்ட வியாக்கியானத்தை அமைத்தவர் யார் என்று சொன்னால், இப்போ புனித அகஸ்டின் என்று சொல்லுவார்கள். அதாவது ஹிப்போ நாட்டை சேர்ந்த புனித அகஸ்டின்.
அதாவது ரோம கத்தோலிக்கர்கள் அவரை புனித அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின் என்று சொல்வார்கள். அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ பணியை செய்ததின் அடிப்படையிலே அவர் புனிதர் என்கின்ற பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவர் ஹிப்போ நாட்டை சேர்ந்தவர். ஹிப்போ என்று சொன்னால் அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கிற அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த இவர்தான் முதலாக இந்த சமாரியன் என்கின்ற இந்த ஓமைக்கு, இந்த கதைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அவர் கொடுக்கின்ற விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். அவர் எந்த விளக்கத்தை கொடுத்தார், அவர் கொடுத்த விளக்கம் சரியானதா அல்லது அது தவறானதா என்பதை நாம் பார்க்க போகின்றோம். இப்போ அவர் என்ன விளக்கத்தை கொடுத்தார் நன்றாக அதத்திலே அடி வாங்கினவன், அதாவது எருசலேமிலிருந்து வழிபோக்காய் வந்தவன், அடி வாங்கினவன் யார் என்றால் ஆதாம் வழி வந்த பாவம் செய்த உங்களையும் என்னையும் குறிக்கின்றது. என்னுடைய கருத்தல்ல, அகஸ்டினுடைய கருத்தை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். சரிங்களா? அகஸ்டின் இவ்விதமாய் போதிக்கின்றார். அடுத்து சமாரியன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அடுத்து ஆசாரியன் என்றால் யார் என்றால் பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள், பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள். அடுத்து லேவியன் என்றால் நியாய பிரமாணம், பழைய ஏற்பாட்டினுடைய சட்டங்கள், நியாய பிரமாணங்கள். எனக்கு அன்பானவர்களே, அடுத்து சத்திரம், சபை, சத்திரக்காரன், அப்போஸ்தலனாகிய பவுல். எனக்கு அன்பானவர்களே, இது அகஸ்டின் அவர்களுடைய விளக்கம். இப்போ இவருடைய கூற்றின்படி என்ன சொல்கிறார் என்றால், பாவிகளாகிய நம்மை, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வாழ்கின்றோம், பாவிகளாகிய நம்மை பரிசுத்தமாக்கி சபைக்குள் நம்மை சேர்த்து ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள், வார்த்தைக்குள் ஸ்திரமாக்குவது யார் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற உங்களையும் என்னை தான் அந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், அகஸ்டினுடைய கருத்தின்படி ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் பாவ வழிக்குள் இருந்து மாற்றுவதற்கு பழைய ஏற்பாட்டு பலியோ பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களோ ஒன்றும் நம்மை என்ன பண்ண, ஒன்றும் நமக்கு பிரோஜனம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் பழைய ஏற்பாட்டு பலி, அதாவது பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் உங்களுக்கும் எனக்கும் பிரோஜனம் இல்லை. நாம் எல்லாமே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிறோம். இயேசுவை தவிர வேறு ஒன்றும் நமக்கு இல்லை என்று சொல்லி இந்த அகஸ்டின் அவர்கள் போதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சம்பவம் என்ன சொல்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? ஒரு கதையை சொல்றார். என்ன கதைன்னா, இப்போ எருசலேமிலிருந்து ஒருவன் வருகிறான். சரிங்களா? எருசலேமிலிருந்து ஒருவன் வருகிறான். எங்க? எரிகோ, அதாவது யூத பட்டணத்துக்குள் வருகிறான். அந்த இடத்துக்கு வரும் பொழுது கள்ளருடைய கையிலே அகப்படுகிறான். அவனுடைய வஸ்திரங்களை எல்லாவற்றையும் கிழித்து அவனுக்கு இருக்கிற எல்லா பணத்தையும் வாங்கி கொண்டு அவனை குற்றூராய் அடித்து போட்டு விடுகிறார்கள். அப்போ அந்த வழியாய் வந்து ஒரு ஆசாரியன் வந்து அவனை பார்த்து அப்படியே வழி விலக்கி போகிறான். நமக்கு எதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு வழி விலக்கி போகிறான். பிறகு லேவியன் வருகிறார். லேவியனும் இவ்விதமாய் செய்கின்றான். அடுத்து ஒரு சமாரிய நாட்டை சேர்ந்த ஒருவன் வருகிறான். அவன் இவ்விதமாய் இவன் குற்றூராய் கிடக்கின்றதை பார்த்து அவனை தூக்கி அவன் காயங்கள்லாம் துடைத்து அதில் எண்ணெய் வார்த்து மருந்துகளை வைத்து அவனை தன் சுய வாகனமாக இந்த கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு ஒரு சத்திரத்துக்கு போகின்றான். அந்த சத்திரத்துக்குள் போகும் பொழுது அந்த சத்திரக்காரனிடத்திலே 2 காசுகளை கொடுத்து இவனை பராமரியுங்கள் என்று சொன்னான். அந்த இடத்துல ராத்தங்குகிறார். மறுநாள் அவன் புறப்படும் பொழுது என்ன செய்கிறான்? இவனை பராமரியுங்கள், நான் திரும்பி வரும் பொழுது தேவையானதை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகின்றான். இப்போ இந்த உவமை யாருக்கு சொல்லப்பட்டது, இந்த கதை யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள போகின்றோம். இந்த கதை யாருக்கு சொல்லப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்வோமானால் இந்த நல்ல சமாரியனுடைய சம்பவம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் போகலாமா? உண்மையுடைய தன்மையை அறிந்து கொள்ளத்தக்கதாய் லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு நேராய் மறுபடியும் வரலாம். இதில் 25வது வசனம். அப்பொழுது நியாயாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்ப புரிந்து கொள்ளுங்கள், நியாயாஸ்திரி ஒருவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றான். நியாயாஸ்திரி என்ன கேள்வி கேட்கின்றான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன் என்றால் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நமக்கென்று
ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அது தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் நித்திய ஜீவன். அப்பேற்பட்ட நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை நியாயாஸ்திரி ஏன் கேட்டான் என்றால், இயேசு கிறிஸ்துவை கேவலப்படுத்துவதற்காக, இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துவதற்காக, இயேசு கிறிஸ்துவை இந்த கேள்வி மூலம் எப்படியாவது கீழே வீழ்த்தலாம், எல்லார் மத்தியிலும் இயேசு அசிங்கப்பட்டு போவார் என்கின்ற அடிப்படையிலே நியாயாஸ்திரி இந்த கேள்வியை கேட்கின்றான். நியாயாஸ்திரிகள் என்றால் யார்? எனக்கு அன்பானவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நியாயாஸ்திரிகள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா போதனைகளை கற்று மற்றவர்களுக்கு போதிக்கின்ற ஆசிரியர்கள், அதாவது தோராவினுடைய ஆசிரியர்கள். இப்போ இவர்கள் யூதர்கள், லேவி வம்சத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் ஆசாரியர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இவர்களுக்குள் என்ன பெரிய ஒரு அகங்காரம் இருந்தது. எங்களுக்கு பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா பிரமாணங்களும் எங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டினுடைய சட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு எல்லா பலிகளை பற்றி எங்களுக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு அகங்காரம் அவர்களுக்குள் காணப்பட்டது. நியாயாஸ்திரிகள் என்றால் இவர்கள் தான். நியாய பிரமாணத்தை போதிக்கின்ற ஆசிரியர்களை நியாயாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்ப இவர்களுக்குள் ஒரு அகங்காரம். அவர்கள் தன் கற்ற நியாய பிரமாணத்தை கற்ற தோராவை கற்றுக்கொண்டு இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்டு எப்படியாவது சகல ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மத்தியிலே இயேசுவை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் அல்லது ஒரு சோதிக்கத்தக்கதாக இந்த கேள்வியை அவன் கேட்கின்றான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என கண்பானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து பேசுகிறார். நாம் என்னதான் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்தாலும், என்னதான் சத்தியத்தை நாம் அறிந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவர் உங்களையும் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது தாழ்மையை அவர் எதிர்பார்க்கின்றார். தாழ்மையை எதிர்பார்க்கின்றார். நான் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன், எல்லாவற்றையும் எனக்குள் பெரிய அகங்காரம், தனக்குள் பெரிய ஒரு பெருமை. என கண்பானவர்களே, இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒன்று. இன்றைக்கு அநேக ஊழியர்கள், அநேக கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய இன்றைக்கு நிலைமை எப்படி தெரியுமா இருக்கின்றது? இன்றைக்கு நாம் தாழ்மையை தரித்துக் கொள்வதற்கு பதிலாக என்ன செய்கின்றோம்? மற்றவர்களை நாம் எப்படியாவது மட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரை பார்த்தாலும் நாம் மிக என்ன சொல்லலாம், எல்லாரையுமே அடிமட்டமாய் கருதுகின்றோம். படிக்காதவர்கள், அழகில்லாதவர்கள், புரோஜனம் இல்லாதவர்கள், இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மட்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். பரிசுத்த தேவனே, ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாய் என்ன சொல்லி தருகின்றார்? இந்த கேள்விக்கு இயேசு என்ன பதில் தருகிறாரோ அதுதான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற சத்தியம். இப்போ இவன் இயேசுவை கேவலப்படுத்துவதற்காக, இயேசுவை சோதிப்பதற்காக இந்த கேள்வியை கேட்கின்றான். நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்வார் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது, ஞானத்தின் தேவன் அல்லவா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஞானத்தின் தேவன் அல்லவா. பாருங்கள், அவன் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதிலை தராமல், அந்த அவன் கேள்விக்கு பதிலை தராமல் அவனே பதிலளிக்கத்தக்கதான ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அவனே கேள்விக்கு பதிலளிக்கத்தக்கதாய் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்போ 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கின்றது? நீ பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிப்பேன். நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உனக்கு தான் நியாய பிரமாணம் தெரியுமல்லவா? உங்கள் எல்லாருக்கும், அதாவது நியாயஸ்திரிகளாகிய உங்களுக்கு தான் நியாய பிரமாணம் தெரியும் அல்லவா? அப்ப நீங்களே சொல்லுங்களேன், அதுல என்ன எழுதியிருக்குன்னு சொல்லுங்களேன். நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நியாயத்தை கற்றுக் பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறீர்கள். பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கின்ற நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு தான் தெரியுமே, பிரமாணத்தை வாசிக்கிறீர்கள் அல்லவா? அப்ப நீங்கள் சொல்லுங்கள், என்ன எழுதியிருக்கிறது?
இவனுக்கு கொஞ்சம் ஷேம் ஆயிருக்கும். யாருக்கு? அந்த நியாயஸ்திரிக்கு கொஞ்சம் ஷேம் ஆயிருக்கும். அவன் பாருங்க மறுபடியும் அதுக்கு பதில் ரொம்ப அப்படியே தன்னை சுதாகரித்து கொண்டு அவன் சொல்கிறான். அவன் பிரத்யுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இவன் படித்த மேதை தன்னை பெருமையாக காட்டிக்கொள்வதற்கு இவன் என்ன இப்படிதானே ஆண்டவரே எழுதியிருக்கிறது. என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. அந்த பிரமாணத்தை இந்த இடத்துல அவன் சொல்கின்றான். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன கமெண்ட்ஸ் அடிக்கிறார் தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்கள். உனக்கு தெரியுதில்ல, போய் அதன்படி நீனா போய் செய். ஏன் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கு தான் தெரியுதில்ல, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் சொல்லி இருக்கிறது அல்லவா? அதனால போய் உனக்கு தெரிந்ததை போய் நீ செய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த கேட்ட அந்த கேள்விக்கு அவனால் அசிங்கப்பட்டு போனான். இயேசுவை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். இப்பொழுது அந்த கேள்விக்கு அசிங்கப்பட்டு போய் இடத்துல நின்று கொண்டு மீண்டும் தன்னை எல்லாமே அசிங்கமா யாராவது தன்னை நினைத்துக் கொள்வார்கள் என்று அவன் எண்ணி இப்ப தன்னை பெரிய நீதிமானை போல காட்டிக்கொண்டு இந்த இடத்துல 29வது வசனத்தில் சொல்கிறான். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பயங்கர கேவலப்பட்டான் அன்பானவர்களே. ஆனால் இந்த இடத்துல அவன் அதை தன்னை பெரிய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றான்? மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை தாக்குவதை போல எனக்கு பிறன் யார் என்று சொல்கிறான். இப்போ உங்களுக்கு ஒரு கதையை சொல்லட்டுமா? உண்மை சம்பவத்தை சொல்லட்டுமா? இப்போ பிறன் யார் ஏன் அந்த கேள்வியை கேட்டானா, அவனை பொறுத்த வரைக்கும் பிறன் யார் தெரியுங்களா? அவனுக்கு பிறன் யார் தெரியுமா? அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பிறன் யார் என்றால், நியாய பிரமாணத்தை போதிக்கின்ற இன்னொரு ஆசிரியர், இன்னொரு லேவியர், இன்னொரு ஆசாரியன், இவர்கள் தான் இவர்களுக்கு பிறன். ஏன் என்றால் ஆசாரியர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள், லேவியர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள், நியாயாஸ்திரிகளோடு மட்டும்தான் வாழ்வார்கள். இவர்கள் புறஜாதிகளோடு கலந்து என்ன பண்ண மாட்டார்கள்? வாழ மாட்டார்கள். இதுதான் யூத கலாச்சாரம். இவர்கள் புறஜாதிகளோடு கலந்து வாழ மாட்டார்கள் கர்த்தருடைய பிள்ளையே. அப்போ இவர்களுடைய பிறன் யார்? ஆசாரியர்களோடு வாழ்வதனாலே ஆசாரியர்களுடைய பிறன் ஆசாரியர்கள் தான், யூதர்கள் தான். அப்போ யூதர்களுடைய பிறன் யார்? யூதர்கள் தான். இப்போ இவன் என்ன நினைத்தான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேள்வி கேட்டு, அப்போ இயேசு சொல்வார்ல, பிறன் யார் என்றால் யூதன் என்று சொல்வான் அல்லவா? உடனே இவன் என்ன சொல்லுவான்? ஆமாம், யூதன் தானே, நான் என்னுடைய சகோதரனாகி யூதனை நான் என்ன பண்றேன்? நான் நேசிக்கிறேன் என்று இயேசுவை மட்டுப்படுத்துவதற்காக என்ன செய்கிறான்? தன்னை பெரிய ஒரு நீதிமானை போல காட்டிக்கொள்வதற்காக அவன் சொல்கின்றான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏன்னா இயேசு சொல்வார், பிறன் யார் என்று இயேசு சொல்வாரு என்று காத்து கொண்டிருந்தான். இப்போ இயேசு கிறிஸ்து அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லல. அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மாறாக இங்கே இந்த கதையை அவர் போதிக்கின்றார். என்ன கதையை போதிக்கின்றார்? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு பிரத்யுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எருசலேம் என்பது யூதர்களுடைய இடம். எருசலேம் என்பது யூதர்களுடைய இடம். எரிகோவும் யூதர்களுடைய இடம்தான். அப்போ ஒரு யூதன் இன்னொரு யூத பட்டணத்துக்கு போகின்றான். இன்னொரு யூத பட்டணத்துக்கு போகின்றான். அப்போ யூத பட்டணத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல யூத குலத்தை சார்ந்த ஆசாரியன் ஒருவன் வருகிறான். பாருங்க, ஒரு யூதன் இன்னொரு யூத பட்டணத்துக்கு போகின்றான். அப்போ அந்த பட்டணத்துக்கு போகும்போது கள்ளருடைய கையிலே அகப்பட்டு அவன் வஸ்திரங்களால் முறியப்பட்டு குற்றுயிராய் செத்து போக வேண்டிய நிலைமையிலே அங்கே படுத்து துடித்து கொண்டு இருக்கிறான்.
அவன் துடித்துக் கொண்டு, யாராவது வந்து என்னை காப்பாற்றுவார்களா என்று துடித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு யூதன். பாருங்கள், அந்த வழியாக ஆசாரிய குலத்தை சேர்ந்த யூதன் ஒருவன், அவனுடைய சகோதரன் தானே, அவர்களுடைய பிறன் தானே. அப்போ இன்னொரு யூதன் வருகிறான். ஆனால் இந்த இடத்துல இவனை பார்த்து தன் சகோதரனை பார்த்து விட்டு அவன் கண்ணும் காணாமல் போல் அதத்திலே கடந்து போய் விடுகின்றான். அடுத்து ஒரு லேவியன் வருகிறான். யார் இந்த லேவியன்? லேவியனும் ஒரு யூதன் அல்லவா? அவனும் இவனுக்கு சகோதரனை போல் அல்லவா, பிறன் அல்லவா? ஆனால் இவனும் அவனை கண்டு கொள்ளாமல் கடந்து போய் விடுகின்றான். என அன்பானவர்களே, கடைசியாக சமாரியா நாட்டை சேர்ந்த ஒருவன் வருகின்றான். அவன் வந்து இந்த யூதனை காப்பாற்றி அவனுடைய காயங்களை கட்டி தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏறி, என்னை பார்த்து சுய வாகனத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய், சத்திரக்காரத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறான், அவனுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து அவனை பராமரிக்க சொல்லி கேட்கின்றான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கதையை சொல்லிட்டு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இதிலே பிறன் யார்? இதிலே பிறன் யார்? எனக்கு அன்பானவர்களே, இவனுக்கு ரொம்ப அசிங்கமா மாறிடுச்சு. ஒரு யூதன் இன்னொரு யூதனை காப்பாத்துக்கிறதுக்கு என்னால் ஒரு வக்கு இல்லை, ஒரு பிரோஜனமும் இல்லை. ஆனா பேச வந்துட்டான் பாருங்க. என்ன பேச வந்துட்டான்? பிறன் யார் நீ சொல்லு ஆண்டவரேன்னு இயேசுவை கேவலப்படுத்துறதுக்காக நினைச்சான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இந்த இடத்துல நீ சொல்லு, பிறன் யார்? இவனுக்கு சமாரியன் என்ற வார்த்தை சொல்றதுக்கு கூட அசிங்கமா இருக்கு. ஏன் தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதர்களை பொறுத்த வரைக்கும் சமாரியர்கள் என்றாலே அருவருக்கப்பட்டவர்கள். அதாவது விபச்சாரக்காரர்களை விட, புறஜாதிகளை விட, விக்கிரக ஆராதனைக்காரர்களை விட, பாருங்கள், இந்த சமாரியன் என்று சொன்னாலே இந்த யூதர்களுக்கு வாயில சொன்னா கூட அவங்கள தீட்டாக கருதினார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவன் வாயிலிருந்தே வர வைக்கணும். யாரை கேவலமாக நினைக்கிறார்களோ, யாரை அடிமட்டமாக நினைக்கிறார்களோ, யாரை அவமானமாக நினைக்கிறார்களோ, அவர்களை தான் என்ன பண்ணும், நீ நேசி. அவர்களுக்காக தான் உனக்கு பிறன். இப்ப யார் பிறன்? சமாரியன் தானே பிறன். எனக்கு அன்பானவர்களே, சமாரியன் தானே இந்த பிறன். எனவே சமாரியன் என்ற வார்த்தையை சொல்வதற்கு அவன் அசிங்கப்பட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள், இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இந்த இடத்துல பிறன் யார் என்று கேட்கும் பொழுது அதத்திலே அவன் என்ன சொல்கிறான்? பிறன் யார் என்று கேட்கும்போது அதை சொல்வதற்கு கூட அவன் வாய் இல்லாதவனாக, பாருங்க அந்த இடத்துல 31வது வசனம், 31வது வசனம் இல்லை 34 வரலாம், வாசிக்கலாமா? இப்போ கிட்ட வந்து அவனுடைய காயங்கள் எண்ணெய் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அப்போ மறுநாளிலே தான் புறப்பட போகும்பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரனிடம் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்கு, கள்ளர் குகையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா! எவ்வளவு மகிமையான காரியம் அல்லவா? அப்போ இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என் வாயில சமாரியன் சொன்னா தீட்டு இல்லை. இப்ப இவனை அசிங்கப்பட்டு போயிட்டான்ல, ஆனா எல்லார் மத்தியிலும் பதில் சொல்லணும். எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சொல்லுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். சமாரியன் சொல்லாம எப்படி சொல்லிட்டான்? அவனுக்கு இரக்கம் செய்தவன் என்று சொல்லிவிட்டான். எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ போய் அந்தபடி செய் என்றார். ஒரு புறஜாதியன் வந்து ஒரு யூதனுக்கு உதவி செய்கிறான், நேசிக்கிறான். ஆனால் இவன் தன்னை பிறன் என்று, யூதனை பிறன் என்று சொல்லும் ஒருத்தன் நேசிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இவன் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட கேள்வி கேட்கின்றதை பாருங்கள். இப்போ இந்த சமாரியர்களை ஏன் இவர்கள் வெறுத்தார்கள்? எனக்கு அன்பானவர்களே, யூதர்கள் ஏன் சமாரியர்களை வெறுத்தார்கள்? ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன் 722 ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 722 ஆண்டு வடக்கு ராஜ்யமாக இருந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகர் தான் சமாரியா.
பாருங்கள் 722 கிறிஸ்துவுக்கு முன் பிசி. அப்போ இந்த நாட்களிலே அசீரியர்கள் வந்து இஸ்ரவேலை முறியடித்தார்கள். அசீரியர்கள் வந்து இஸ்ரவேலை முறியடித்து இஸ்ரவேலில் இருக்கின்ற யூதர்களை எல்லாரையும் அடிமைகளாக கொண்டு போனாங்க. ஒரு சிலரை மாத்திரம் அந்த சமாரியாவிலே விட்டுவிட்டு, தலைநகராக சமாரியாவிலே விட்டுவிட்டு மற்ற யூதர்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வெவ்வேறு இடங்களை சிதறடித்தார்கள். போய் எல்லா இடத்துல அடிமைகளாக போய் எல்லா இடத்துல அவர்களை சிதறடித்தார்கள். இப்போ யூதர்கள் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த அசீரியர்கள் வேறு என்ன தெரியுமா செய்தார்கள்? வெளியில் இருக்கிற புறஜாதிகள் எல்லாரையுமே கொண்டு வந்து யூத பட்டணமான அந்த சமாரியாவுக்குள் கொண்டு வந்தார்கள், குடியமர்த்தினார்கள். இப்போ புறஜாதிகள் சமாரியாவுக்குள் குடியமர்த்தப்பட்டதினாலே, அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஏற்கனவே அந்த அங்கே இருந்த யூதர்கள் சமாரியாவில் அதாவது புறஜாதியில் இருக்கிற பெண்கள் அழகாய் இருப்பதை பார்த்து அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இப்ப திருமணம் செய்து கொண்டதுனாலே அந்த பெண்ணும் இந்த யூதனை திருமணம் செய்தால் அவளும் யூத குலத்தை சேர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார். அவருக்கு பிறந்த குழந்தைகளும் யூதர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் ஒரிஜினலான யூதர்கள் அல்ல, ஒரு கலப்பட யூதர்கள், ஒரு கலப்பட யூதர்களாக இருந்தார்களாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை பார்த்த உடனே உங்களுக்கு பயங்கர ஒரு அருவருப்பு. அதாவது சமாரியா யூதர்கள் என்றாலே அருவருப்பாய் இவர்களை கருதினார்கள், மிக கேவலமாய் அவர்களை கருதினார்கள். அதனால இவர்கள் பாருங்க, எருசலேமிலிருந்து கலீலியாவுக்கு போகணும்னா எருசலேம் நடுவுல சமாரியா இருக்கும், அடுத்து கலீலியா இருக்கும். ஆனால் இவர்கள் சமாரியாவிலே ஒரு யூதன் கால் வைத்தால் அது அருவருப்பு என்று கருதி இவர்கள் என்ன செய்வார்கள்? எருசலேம், எரிகோ, யோர்தான், பாருங்க, எருசலேம், எரிகோ, யோர்தான், பெத்சாய்பா, இந்த இடத்தை கட்டது. அப்புறமா கலீலியாவுக்கு போவார்கள். திரும்பி கலீலியாவிலிருந்து எருசலேமுக்கு வரணும்னா திரும்பி எங்க வாங்க? கலீலியாவிலிருந்து பெத்சாய்பாக்கு வருவார்கள், யோதா நதியை கடப்பார்கள், எரிகோவுக்கு வருவார்கள், அதுக்கப்புறமா எருசலேமுக்கு வருவார்கள். ஏனென்றால் இவர்களோடு கலப்படம் வைத்துக் கொண்டால் நாங்கள் அருவருக்கு கலப்பட யூதர்கள், நாங்களா பியூர் ஜூஸ், ஒரிஜினலான யூதர்கள், நாங்கள் தான் பரலோகம் போவோம் என்ற அகங்காரம் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் அந்த பட்டணத்துக்குள் இயேசு போனாரே, யோவான் 4ஆம் அதிகாரத்திலே யாரை வேண்டாம் என்று, யாரை தீட்டாக கருதினார்களோ, எந்த சமாரியனை தீட்டாக கருதினார்களோ அந்த சமாரியன் தான் இந்த இடத்துல பிறனாக இருக்கிறான் அல்லவா? அந்த பிறனை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கதையை இயேசு கிறிஸ்து தானாக சொல்லவில்லை, இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நல்ல சமாரியனுடைய கதையை இயேசு கிறிஸ்து தானாக சொல்லவில்லை. பாருங்கள், ரபிமார்களுடைய போதனை தான் சொன்னார். யூதர் ரபிமார்களுடைய போதனைகள், அதாவது யூதர்களால் மிகவும் கனப்படுத்தப்பட்ட ரபிமார்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ரபிமார்களுடைய போதனைகள் தான் இந்த கதை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருப்பார்கள்? ரபிமார்களே பார்த்தீர்கள் என்றால் சதுசேயர், பரிசேயர், இவர்களுடைய வம்சங்களில் வந்த ஹிலால் என்கின்ற ஒரு ரபிமார், இந்த ரபிமாருடைய போதனையை தான் இயேசு கிறிஸ்து அந்த கதையை தான் இடத்துல சொன்னாரே தவிர அவரே சுயமாய் இந்த கதையை சொல்லியிருந்தால் இவன் கேட்பான், இந்த கதை நீயே சுயமாய் சொல்லியிருக்கிறாயே என்று இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டிருப்பான். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பாருங்க, இவர்களை மடக்குவதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? இவர்களை மடக்குவதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அவர்களுடைய வழியிலே போய் அவர்களுடைய ரபிமார்கள் சொல்கின்ற கதையை நான் சொல்கின்றேன். இப்போ ஷமாய், ஹிலால் என்கின்ற 2 ரபிமார்களுடைய பிரிவுகள் அந்த நாட்டில் இருந்தது. ஷமாய், ஹிலால். இப்போ ஷமாய் சேர்ந்த யூதர்கள் என்னன்னா எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? பாரம்பரியமாய் செய்வார்கள். எல்லாவற்றையும் பாரம்பரியமாய் செய்வார்கள். ஒரு நாளைக்கு ஓய்வு நாளில் ஒரு நாளைக்கு என்ன பண்ணும்? 100 மீட்டர் தான் நடக்கணும். 100 மீட்டர்னா கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும், அதுக்கு மேலே நடக்கக்கூடாது. ஆனால் ஹிலால் யூதமார்கள் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓய்வு நாளில் ஒரு ஆடு குளத்துல தண்ணியில் விழுந்துச்சுன்னா அதை தூக்காமல் இருப்போமா?
ஒருத்தன் சாவடிச்சிட்டாங்க, ஒருத்தனை குற்றவியலாக கிடக்கிறான், அவனை காப்பாற்றாமல் இருப்போமா? பாருங்க, இது யாருடைய கதை? ஹிலாலுடைய கதை. ஆனால் ஷமாய் யூதர்கள் ரொம்ப பெரிய பரிசுத்தமாய் தன்னை காட்டிக்கொள்வார்கள். ஹிலாலை சார்ந்த யூதர்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அட்ஸ் ஓகே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிடுவாங்க. இப்போ ஹிலால் சொன்ன கதையை தான், ஹிலால் சொன்ன யூத அந்த ரபிமார் சொன்ன கதையை தான் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவனுக்கு பயங்கர ஷாக்காய் மாறிட்டு பாருங்க எவ்வளோ அசிங்கப்பட்டு போனார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே சமாரியன் என்றால் யார் தெரியுங்களா? இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் மற்றவர்களுடைய போதனை எப்படி இருக்கிறது, அகஸ்டினுடைய போதனை என்ன சொல்கின்றது? இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சமாரியன் என்றால் யாரை ஒப்பிட்டு பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டுகிறார்கள். எவ்வளோ என்ன சொல்லலாம், நான் தெரியாமல் அந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. நல்ல சமாரியனுடைய ஸ்கூல்ஸ், நல்ல சமாரியனுடைய டெனாமினேஷன் ஸ்தாபனங்கள், நல்ல சமாரியனுடைய சபை என்று பேர் வைத்து கொண்டு குட் ஷெப்பர்ட், அதாவது குட் சமாரிட்டன் என்று சொல்லி பேர் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, நல்ல சமாரியன் என்றால் இயேசுவா? சொல்லுங்கள், நல்ல சமாரியன் என்றால் இயேசுவா? வழிப்போக்கன் நீங்களும் நானுமா? எனக்கு அன்பானவர்களே, இல்லை. தயவு செய்து இந்த கதையை தவறாக வியாக்கியானம் செய்யாதீர்கள். இப்போ புரிஞ்சுக்கோங்க, நல்ல சமாரியன் என்றால் யார்? ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஜனங்களால் ஒன்றுக்குமே பிரோஜனம் இல்லாத என்று சொல்கிறவர்கள். பாருங்க, சில வேளைகளே கிறிஸ்தவர்கள் செய்கிற பெரிய ஒரு தப்பு என்ன தெரியுமா? திருமணம் என்று வந்த உடனே அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் அதுவரைக்கும் பெரிய பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். ஆனால் திருமணத்துக்கு பெண் படலம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தானே உன் ஜாதி என் ஜாதி, இப்போ அந்த ஒரு ஜாதி வெறி அந்த வர ஆரம்பித்து விடுகின்றது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் நல்ல ஆரம்பத்திலே ஒன்றுமே இல்லாமல் சபைக்கு வருவார்கள். ஆனால் அது சபைக்கு வந்த பின்பு அவர்கள் வாழ்க்கையிலே உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நிறுத்தும் பொழுது மற்ற விசுவாசிகளை மிக அடிமட்டமாக நினைப்பார்கள், மிக அடிமட்டமாக நினைப்பதுண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நமக்குள் அந்த தலை கணம் இருக்கக்கூடாது. இந்த நியாயாஸ்திரிக்குள் பயங்கரமான தலைகணம். என்னை பொறுத்த வரைக்கும் தலைகணம் என்றால் என்ன தெரியுமா? தலையிலே கணம் இல்லாதவன் தான் தலைகணம் பிடித்தவன். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? தலையிலே கணம் இல்லாதவன் தான் தலைகணம். இது மண்டையில் ஒன்றும் இல்லை, மண்டையில் ஒன்றும் இல்லாதவன் தான் என்ன பண்ணுவான், ரொம்ப தலைகணம் பிடிச்சு ஆடுவான். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்ல ஞானமுடையவன், நல்ல அந்தஸ்தை உடையவன், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக இப்படிப்பட்ட சொல்ல மாட்டாங்க, பெரிய தன்னை அலட்டி கொள்ள மாட்டார்கள், அலட்டி கொள்ள மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நிறை குடம் ததும்பாது, குறை குடம் தான் கூத்தாடும் என்று பழமொழி இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லி மற்றவர்களை நாம் அவமானப்படுத்த நினைத்தால் அந்த இடத்துல நாம் தான் அசிங்கப்பட்டு போய்விடுவோம், நாம் தான் அந்த இடத்துல அவமானப்பட்டு போய்விடுவோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற காரியம் பாருங்கள், எதிர்மறையான காரியம், தாழ்மையினுடைய எதிர்மறையான காரியம்தான் தலைகணம், அகங்காரம், பெருமை என அர்த்தம். எனவே இன்றைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு வேண்டியது என்னன்னா, பிறனை நேசி என்று சொன்னால் யார் பிறன் என்றால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில யாரை மிக அவமானமாய் எண்ணுகிறாயோ, உன்னத்துக்கும் பிரோஜனம், இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவன் எனக்கு போதிக்கிறதுக்கு, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி யாரை நீ அவமானமாய் எண்ணுகின்றாயோ, இன்றைக்கு அவர்களை நேசிக்க கற்றுக்கொள். ஏழைகளை பரியாசம் பண்ணாதே, மற்றவர்கள் படிக்காதவர்களை குறித்து படித்தவர்கள் ஏளனம் செய்யாதீர்கள். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கின்ற காரியம் அதுதான். எந்த தவறான காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள், தாழ்மை நமக்குள் இருக்கணும். பாருங்கள், ஒரு இயேசுவை தெரியாத ஒரு மனிதன், அதாவது இயேசு கிறிஸ்துவே தெரியாத ஒரு மனிதன், அதுல டாடா பிர்லாவுடைய வாழ்க்கையை பற்றி நான் வாசிக்கும் பொழுது J.R. டாடா என்று அவர்களே சொல்வார்கள்.
அவர் 1932 ஆண்டு முதலாக ஒரு ஏர்லைன்ஸை தொடங்கினார். அதாவது 1932 ஆண்டு முதலாக ஒரு சாதாரண ஒரு ஏர்லைன்ஸ் ஆஃப் இந்தியா என்றை தொடங்கினார். அதற்கு பிறகு 1946 ஆண்டு அந்த பெயர் மாற்றப்பட்டு அதில் அப்படியே ஏர்லைன்ஸ் ஆஃப் இந்தியா, அது பிறகு கவர்மெண்ட்டுடைய அண்டருக்குள் அது போக ஆரம்பித்தது. இப்போ கவர்மெண்ட்டுடைய அரசாங்க அங்கீகாரத்தை பெற்று 1953 ஆண்டு இந்த டாடா பிர்லாவை சேர்ந்த இவரை சேர்மனாக நியமித்தார்கள். பெரிய பணக்காரர், டாடா பிர்லா என்று பெரிய பணக்காரர், ஏர்லைன்ஸை உருவாக்கினவர், ஏர்லைன்ஸ் ஆஃப் இந்தியாவை உருவாக்கினவர். அந்த ஏர்லைன்ஸினுடைய சேர்மனாக ஏறக்குரிய 25 வருடங்கள் பெரிய ஒரு பதவியிலே அவர் இருந்தார். ஆனால் இவருக்குள் என்ன ஒரு தாழ்மை என்றால், இவருடைய பாடத்தை இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம், அந்த இடத்துல அவ்வளோ பெரிய செல்வந்தர், அந்த ஏர்லைன்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய பெரிய செல்வந்தர் ஓனர். ஆனால் செக்யூரிட்டிகள் அந்த இடத்துல செக் பண்ணும் பொழுது ஒரு மற்ற மனிதர்களோடு இவர் சாதாரண ஒரு மனிதராக இந்த கியூவில் நின்று என்ன செய்வார், நின்று தான் என்ன செய்வார், வெளியிலே அவர் வருவாராம். மக்களில் ஒருவராக அந்த கியூவில் நின்று அந்த காரியத்தை என்ன செய்வார், வெளியே ஒருவராக இந்த இடத்துல அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தான் தாஜ் ஹோட்டலினுடைய ஓனராக மாறினார். இவருடைய அண்டரில் தான் தாஜ் ஹோட்டல் இருக்கு. ஒருவேளை தன்னுடைய சொந்த ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் தாஜ் ஹோட்டலுக்குள்ள போனால் கூட அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நேராக உள்ளே போயிட மாட்டார். போய் அங்கே இருக்கிற ஃபைலில் போய் என்ன பண்ணுவார், சைன் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ரூமை தான் இவர் எடுத்து என்ன பண்ணுவார், பயன்படுத்துவாராம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதாரண ஒரு புறஜாதியன், இயேசுவை தெரியாத ஒருவருக்கே இப்பேற்பட்ட ஒரு தாழ்மை இருக்குமானால், இயேசு நமது தலைவர், இயேசு நமக்கு முன்மாதிரி. அவர் எத்தனை தாழ்மை இருந்தவர் பாருங்கள். தன்னுடைய அதிகாரத்துவத்தை, தன் கர்த்தத்துவத்தை எல்லாவற்றையும் பரலோகத்திலே வைத்துவிட்டு இந்த உலகத்திலே சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார் அல்லவா. சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து, எனக்கு அன்பானவர்களே, அவர் மனித சாயலாய் பாருங்கள் தன்னைத்தானே தாழ்த்தினார். அப்பேற்பட்ட வல்லமை மிக்க ஒரு தலைவனிடத்திலே அகங்காரம் பிடித்த ஒருவன் கேள்வி கேட்கிறான். ஆனால் கடைசியாக அவன் அசிங்கப்பட்டு போகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் என்ன கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவர். வாழ்க்கையிலே யாரையுமே நாம் தாழ்மையாக நினைக்கக்கூடாது, யாரையுமே நாம் அவமானமாக நினைக்கக்கூடாது, யாரையுமே நாம் நிர்விசாரமாய் அவர்கள் மிக கேவலமாக நாம் நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுடைய சத்தியம் என்னன்னா, உன் குடும்பத்தில் இருக்கிறவனையே நீ நேசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், உன் நண்பர்களையே நேசிப்பதனாலே என்ன பிரயோஜனம், உன் உறவினர்களையே நேசிப்பதனாலே உனக்கு என்ன பிரயோஜனம். ஒன்றை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், 10 கட்டளைகள், 10 கட்டளைகளிலே 1, 2, 3, 4 கட்டளைகள் தேவனுக்கும் மனிதனுக்கும் உரிமையான கட்டளைகள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக. எல்லாமே தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவுகள். மீதம் இருக்கின்ற 6 கட்டளைகள் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட கட்டளைகள். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று இதுதான் மீதம் இருக்கின்ற 6 கட்டளைகள். இப்போ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த முதல் கட்டளைகள் 1 - 4 கட்டளைகள் தேவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட கட்டளைகள். இப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் சொன்னால், மேலே தேவன் இருக்கிறார், கீழே மனிதன் இருக்கின்றார். பூமி மேலே தேவன், கீழே மனிதன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது நேர்கோடு. 1 - 4 கட்டளைகள், நேர்கோடு 1 - 4 கட்டளைகள். மீதம் இருக்கின்ற 6 கட்டளைகள் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட கட்டளைகள். இப்போ ரெண்டும் இணைந்தால் ஒரு சிலுவை அதிலே ஏற்படுகின்றது. ஒரு கிறிஸ்தவன் பழைய ஏற்பாட்டு கட்டளைகளும் அவனுக்கு தேவை, புதிய ஏற்பாட்டு கட்டளைகளும் அவனுக்கு தேவை. எங்க இவர் என்ன சொல்றாரு, அகஸ்டின் என்ன சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை என்று சொல்கிறாரே. அது எப்படி? பழைய ஏற்பாட்டு பலிகள் தான் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவின், அது பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டுங்கள். அது வேண்டாம் என்று சொன்னால் எப்படி கர்த்தருடைய பிள்ளையே? வேண்டாம் என்று சொன்னால்
இன்னைக்கு வெறும் நான் தேவனை மட்டும் நேசிப்பேன் என்றால் ஒரு கிறிஸ்தவன் நேர்கோட்டிலே மட்டும்தான் இருக்கின்றான். ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன? சிலுவை. ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் சிலுவை. அவன் வெறும் தேவனை மட்டும் நேசிக்கிறவன் அவன் நேர்கோட்டிலே தான் இருக்கிறான். ஆனால் மற்றவர்களை நேசிக்கணும். மற்றவர்களை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தனக்கு பக்கத்தில் இருந்த பிறனை அவர் நேசித்தார் அல்லவா? அதுதான் சிலுவையினுடைய தாற்பயம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வெறும் நேர்கோட்டிலே தான் இருக்கிறார்கள். ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. தேவனையும் நேசிக்க வேண்டும், பிறனையும் நேசிக்க வேண்டும். அதை தான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அந்த 10 கட்டளைகளை சுருக்கமாக 2 கட்டளைகளின் அடிப்படையிலே மாற்றுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இன்னும் ஷார்ட்டாக சொன்னால் பரனை நேசி, பிறனை நேசி. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய தாற்பயம். எனவே இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுத்த காரியம் என்னென்ன, அந்த பாடத்திலே சமாரியன் என்றால் தயவுசெய்து இயேசு என்று சொல்லிவிடாதீர்கள். வழிப்போக்கன் என்றால் உங்களையும் என்னையும் என்று சொல்லிவிடாதீர்கள். சத்திரக்காரன் சபைதான், ஆனால் 2 காசு என்பது தப்பான ஒரு கருத்து. அந்த நாட்களிலே, அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் நாட்டிலே 1 காசு, அதாவது ஒரு டினாரிஸ் என்பது அரை வெள்ளிக்காசை குறிக்கும். ஒரு டினாரிஸ் என்பது அரை வெள்ளிக்காசை குறிக்கும். அந்த நாட்களிலே காலை 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உழைத்தால் அவர்களுக்கு அரை வெள்ளிக்காசை சம்பளமாக கொடுப்பார்கள். அரை வெள்ளிக்காசை சம்பளமாக கொடுப்பார்கள். அப்போ 2 நாள் உழைத்தால் தான் 1 வெள்ளிக்காசு, 1 காசு என்று சொல்வார்கள். சரிங்களா? 2 நாள் உழைத்தால் தான் 1 காசு. 1 நாள் உழைத்தால் அரை காசு, அரை வெள்ளிக்காசு. அதாவது 1 நாள் உழைத்தால் அரை வெள்ளிக்காசு, 2 நாள் உழைத்தால் தான் 1 வெள்ளிக்காசு. இப்போ இந்த சத்திரக்காரன் எத்தனை வெள்ளிக்காசை கொடுத்தான் பார்த்தீங்கன்னா, 4 நாள் சம்பளம். ஒரு மனிதன் வாங்கக்கூடிய 4 நாளுக்குரிய சம்பளத்தை கொடுத்தான். யாருக்கு? அந்த சத்திரக்காரனுக்கு. ஒரு மனிதனுக்கு காலை 6லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அரை வெள்ளிக்காசு தான். ஆனால் ஒரு மனிதன் 4 நாள் உழைக்கக்கூடிய 4 நாள் ஊதியத்தை கொடுத்துட்டு திரும்பி கூட நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஆனால் இதை புரிஞ்சிக்காம சில ஊழியர்கள் அந்த 2 வெள்ளிக்காசு என்பது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்கிறாங்களே. நான் திரும்பி நான் இன்னொன்னா தருவேன்னு சொன்னால் அது எந்த ஏற்பாடு? தள்ளுபடி ஏற்பாடா? தப்பான உபதேசத்தை செய்யாதீர்கள். ஒரு சம்பவம் எதை சொல்கின்றது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஆவியானவர் அந்த செய்தியின் மூலம் நம்மோடு இடைப்படுவார். எனவே இந்த செய்தி உங்கள் யாவருக்கும் பிரோஜனமாக இருக்கும். நீங்கள் போங்க, புறப்பட்டு போங்க. யார் உங்கள் மைண்டில் இது வரைக்கும் கேவலமாக நினைச்சிங்களோ, யாரை அருவருப்பாக நினைத்தீர்களோ, போய் அவர்களை மன்னிப்பு கேட்டு அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தலைகணம் வேண்டாம். தலைகணம் உள்ளவர்களுக்கு தலையில் கனம் இல்லாதவர்கள் தான் தலைகணம் பிடித்தவர்கள். எனவே அதெல்லாம் எடுத்து போட்டு தாழ்மையை தரித்துக் கொள்வோம். பிறனை நேசிப்போம், பரனை நேசிப்போம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த காலை ஆராதனையிலே யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருக்கு வேண்டிய கிருபைகளை கற்று தந்து, ஒவ்வொருக்கு வேண்டிய பலனை தந்து, ஒவ்வொருவரையும் கத்தனை அளவில்லாமல் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள் ஒரு ஞானத்தின் ஆவியை கொடுத்து, மற்றவர்களை நேசிக்கின்ற ஒரு மனப்பான்மை கத்த கொடுத்து, ஆண்டவரே உம்மை போல் மாற எங்களுக்கு கத்த உதவி சுமார் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் வைக்கிறடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்னியம், ஐக்கியம், சமாதானம் பாதுகாத்தமே நம் அனைவரோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு என்றும் நிலை நிற்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.